பெருமாளே நெடியானே. ஆஜானு பகவான் நிற்கிறார் இல்லையா, இப்போ ஆஞ்சநேயர் நிற்கிறாரு, 37 அடி ஆஞ்சநேயர், நிமிர்ந்து தான் பார்க்கணும். அதனால நெடியானே, நெடியானேன்னா பெருமாளுடைய திருவிக்கிரம அவதாரத்தை கூட நம்ம சொல்லலாம். நெடியான்னா உயர்ந்தவன் அர்த்தம். நின் கோயிலின் வாசல், நின் கோயிலின் வாசல், உன்னுடைய கோயிலுடைய வாசல்ல நான் எப்பொழுதும் வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரா குலசேகர ஆழ்வார். எப்படி வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரா? படியா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரா. படியா இருந்தா அது அச்சேதனமாச்சே, அச்சேதனம்னா உயிர் இல்லாததுன்னு அர்த்தம். ஆனா சேதனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டார். படியா இருந்து உன்னுடைய திருமுக மண்டலத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல். அடியாரும் வானவரும், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து, எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எல்லா பெருமாளும் இந்த பெருமாள் இடத்துல போனா கை கூப்பின்னு சொல்லுவா இல்லையா, பெருமாளை பிரார்த்திக்கிறது தானே. வெங்கடாச்சல நிலையம் வைகுந்த புறவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுந்த புறவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுந்த புறவாசம், பங்கஜநேத்ரம் பரமபதீத்ரம், பங்கஜநேத்ரம் பரமபதீத்ரம், சங்கசக்ரதரம் சின்மயரூபம், வெங்கடாச்சல நிலையம் வைகுந்த புறவாசம், வைகுந்த புறவாசம். பங்கஜ நேத்திரம்னா பெருமாளுடைய திருக்கண்கள் தாமரை போன்றதான கண்கள். எதுல யாரை கேட்டாலும் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார், எந்த அவதாரத்தில் எடுத்தாலும் பெருமாள் கண்ணை மாத்திரையாம். அதே மாதிரி தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷதம் சதுர்புஜம் சங்க கதா, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அங்கேயே வந்துடுறது. குழந்தை கண்ணனா பிறந்துட்டான்னா அவன் கண்ணு தாமரை கண்ணு போல இருக்கான். ராமனை ஆஞ்சநேயன் சேவிக்கிறார் முதலா, ராமகா கமலபத்ராட்சா, ராமனுடைய திருக்கண்கள் தாமரை போல இருக்குங்கிறார். சுவாமி நம்மாழ்வார் பங்கஜ கண்ணனங்கோ பவள செவ்வாயனங்கோ, பங்கஜ கண்ணன் ஆரம்பத்திலேயே பங்கஜ கண்ணனங்கோங்கிறார். பங்கஜம்னா தாமரைன்னு அர்த்தம். திருமங்கையாழ்வார் மைவண்ணன் அருங்குஞ்சி குடல் பின்தாட, மகரம் சேர் குடையிருப்பால் இடங்கி வாட, எய்வண்ணை வெஞ்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம். யாரை கேட்டாலும் அவதாரத்தில் அவதாரம் வேணா மாறுமே தவிர கண்ணு மாத்திக்கிறது இல்லையா பெருமாள். வராகா ஸ்புட பத்மலோச்சனஹா அப்படின்னு அங்க வராக புராணத்துல அவனும் தாமரை கண்ணனாவே இருக்கான். இப்படி எல்லாரும் சொல்லியிருக்காளே, பீஷ்மரும் சொல்லியிருக்கார். சாந்தாகாரம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம், விஸ்வாதாரம் விஸ்வாதாரம் ககன சதுஷம் மேகவர்ணம்